afternoon, and my team has been taken a particular problem. It has been like travel agency. We are monitoring the problems and their solution to travel agency. There are common more facing like scams and pricing scams and all. And my team has been have explained more about that personally. Guys, I think problem with the booking scam. Common எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்கேம் பார்த்தா booking scam தான் இருக்கு. Common travel booking scam tactics. Fake travel website or fake travel website or agent, fake booking scam. Common travel booking scam tactics. Fake travel website or agent, fake booking scam, phishing email or calls, social media scam. Warning signs. Refusal to accept secure payment method like credit card, no address, number plate on vehicle. நிறைய ஸ்கேம் நடக்குது. அதை எப்படி நம்ம ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒன்று ரெண்டு வாட்டி நம்பர் பிளேட் அதெல்லாம் மெசேஜ் பண்ணுறதும் நீங்கள் கார் பண்ணுறதும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். How to protect yourself? Verify the agency. Use official like IATA. Check reviews, feedback on sites. Types of travel booking scams. Flight booking, flight ticket scams, hotel villa booking scam, holiday package scam, fake resale of tickets. Quick checklist before booking. Visa and travel documents fraud. Can you pay using a secure method, not just UPI or bank transfer? Can you contact someone via official channels, not just WhatsApp? Do you know see consistent and real customer review? Very good. Limited government reach. Most of the people use the problem. In case of emergency or individual or place போறோம்னா அந்த டைம்ல அவங்களோட preferred locationல bus or something available இருக்காது. Satisfaction இருந்தானா நம்மனால travel agency run பண்ண முடியும், right? So அந்த customer satisfaction கண்டிப்பா வேணும். So we need to collect the feedbacks immediately after they reaching their destination, right? So அதுக்கப்புறம் booking scam என்னன்னா புக் பண்ணும்போது நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த நடுவுல உள்ள போடுறாங்க இல்லையா, ஆட்ஸார் நடுவுல வேற யாராச்சும் போடுவாங்க இல்லையா, அவங்களோட அந்த ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணி அந்த புக்கிங் ஸ்கேம் இல்லாம பண்றதுதான் இந்த ஆப்போட டெவலப்மெண்ட். ஓகே,
ரீஃபண்ட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் புக்கிங் ரூல்ஸ் அதாவது கேன்சலேஷன் பாலிசி அமெண்டட் பாலிசி காம்பவுண்டட் கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் மூலமா செக்யூர்டா ஸ்கேம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எதாவது இருக்காங்கன்னா எப்படி இந்த ஸ்கேம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸ்கேம்னா என்னன்னா அந்த நம்ம இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருப்பாங்கல்ல அதான் ஸ்கேம். அதுக்கு வந்துட்டு ஏஎஃப் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண அது வந்துட்டு மல்டி அப்ளிகேஷன் பயன்படும். அது யூஸ் பண்ணால் இந்த செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகம். டேட்டா மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் செக்யூரிட்டி டேட்டா மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் செக்யூரிட்டியில் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி வந்து அதிகம். லொக்கேஷன் ப்ராப்ளம் பாஸ் பண்ணுங்க. UPI transaction இந்த மாதிரி many mode of transaction தான் ஸோ அதை வந்து டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ நம்ம அந்த ஆப்பில் வந்து லாகின் பண்ணும்போது இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து அந்த இடத்தை பொறுத்து நம்மளோட ஆப்ல இருக்கிற ரவுட்டர் அவுட்டர் அதை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்மளோட நெட்வொர்க் இஷ்யூஸ் கம்மியாகும். அடுத்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நம்மளோட சர்வீஸ் குவாலிட்டியை தான் நம்மளோட ஆப் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து regular audit should be there and customer feedback should be there for our improvement and quality and service of our travel agency. Okay, thank you.